over the left facing. Fine erect with a smile. We'll be chanting the vibrant Om 3 times. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Another deeper breath. Another deeper breath. Slowly and gradually open your eyes. नाम जीव ब्रह्मैक्य वेदांत रहस्यम கடப்பா சுவாமிகள் பார்த்துட்டு இருக்கோம். இவர் மாதிரி இவ்வளவு விஸ்தாரமா விவரமா எழுதின ஒரு நூலை நான் படித்ததே இல்லை. அண்ட் அகஸ்மாத்தா அவர் மூலமா நமக்கு எப்படி எல்லாம் கனெக்ஷன் கிடைக்கிறதுன்னு இன்னைக்கு அவர் இல்ல நான் இன்னைக்கு சொல்ல போறதுல ஔவை குறள் அப்படின்னுட்டு ஔவையார் விநாயகர் அகவல் சொன்னது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே போல ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், அப்புறம் இன்னொன்னு கொன்றை வேந்தன், இதெல்லாம் ஔவையாருடைய நூல்கள். எல்லாமே நீதி நெறி நூல்கள். வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி எப்படி நம் வாழ்க்கையை செவ்வனே வாழ வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய நீதி நூல்கள். திருக்குறள் போல. அது போல ஔவை குறள் அப்படின்ட்டு ஒரு குறள் எழுதியிருக்காங்க அவங்க. நான் இன்னைதான் தெரியும் எனக்கு. அதை நான் இப்ப டவுன்லோட் பண்ணியிருக்கேன். மெய் சிலிருக்குது அப்படியே. அதுல முக்கியமா வாசி யோகத்தை பற்றி அவ்வளவு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா விநாயகரகவுல சீத கலப சிந்தாமரைன்னு வரும் ஆரம்பிக்கிறது. அதுல இடக்கலை பிங்கலை பத்தி வரும், மூச்சு மாற்றதை பத்தி மேலோட கணபதியை போற்றி பாடியிருக்காங்களே ஒழிய எப்படி ஏன் அப்படின்ட்டு அதுல சொல்லல. ஆனால் ஔவை குறள் என்ற புஸ்தகத்துல இது விஸ்தாரமா இருக்குன்ட்டு கடப்பா சுவாமிகள் சொல்லிதான் இன்னைக்கு எனக்கு தெரியும். சோ அதனால நிச்சயமா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஔவை குறள் எல்லாருக்குமே தெரியும். பதஞ்சலி யோக சூத்ரா, திருமலர் திருமந்திரம் போல மிக முக்கியமான நூல். ஒவ்வொரு மனிதனாக பிறந்தவரும் தெய்வ நிலையை அடைவதற்கு இந்த உடல் தான் கருவி. அப்பேற்பட்ட கருவியை எப்படி செவ்வனே நாம் சீர் செய்து இறைநிலையை அடைய வேண்டும் என்பதை தெள்ள தெளிவாக விளக்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நூல் ஔவை குறள். அதை நம்ம அடுத்ததை பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்கலாம். போன வாரம் நாம இடகலை பிங்கலை அதெல்லாம் எப்படி 10 நாடிகள் இருக்கின்றன நமக்கு. இந்த 10 நாடிகள்லையும் உங்களுக்கு மூலாதாரத்திலிருந்து கிடைக்கும். ஆனால் இந்த உடலுக்கான சக்தி மையம் நம்முடைய தொப்புள். அதிலிருந்துதான் 72,000 நாடுகள் ஒரு வலை பின்னலை போல நம் உடல் முழுக்க பரவி இருக்கு. இதெல்லாம் அதிசய வார்த்தைகள் நடக்கவே முடியாது. என்ன 9 மாசத்துல அம்மாவுடைய ஒரு கர்ப்பத்துல எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியம் நிகழுது. அதனால்தான் அற்புதமா ரமண பகவான் சொல்வார், உணர்வு நிலை தான் நாம். உணர்வுக்கு உருவம் இல்லை, ஆனால் உணர்வு நிலையை அடைந்தால்தான் உன்னை நீ அறிய முடியும் அப்படின்ற பகவான் ரமணர் ரொம்ப ரொம்ப அழகா சொல்றார். அதுதான் பாக்குறோம். நம்ம நாடிகள் சொல்றோம். நாடிகளை காட்ட முடியுமா? டாக்டரான அவனுக்கு எலும்பை காட்டுவாரு, நான் பிளட் பேஸ்ல காட்டுவாரு. நீ காட்ட முடியுமான்னு முடியாது. உன் குழந்தை அழ வச்சு உன்னால தாங்க முடியல. உன்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா உன்னால தாங்க முடியல. உடலுக்கு ஒண்ணு வந்தா தாங்க முடியல. அது எப்படி உணர்ற? உணர்வதான் உணர்ற. வலி என்பது ஒரு உணர்வு. வலியை நீ கண்களால் பார்க்க முடியாது. அது போல இறைமை என்பது ஒரு சக்தி. அதை நீ உனக்குள் இருப்பதை நீ தான் எடுத்து உணரணும். இப்ப ஒரு பையன் மகாவிஷ்ணு அப்படின்னுட்டு ரொம்ப அழகா பாருங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷன், தயவு செஞ்சு பாருங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னுட்டு ஒரு 1994 மாதம். ஸோ அவனுடைய ஒரு சீரீஸை ஏறக்குறைய ஒரு 2 வருஷமா எனக்கு இப்பதான் பார்த்தேன். அகஸ்மாத்தா ரொம்ப அழகா அவனுக்கு ஞான தீட்சை கிடைச்சிருக்கு.
அந்த அழகை எதை பத்தியுமே கவலைப்படாம ஓப்பனா அவன் வந்து இப்ப பரம்பொருள் ஃபவுண்டேஷன் எடுத்துட்டு இஸ் கண்டக்டிங் அ கோர்ஸ். அது எவ்வளவு சரி தப்புன்னு சொல்ல வரல. அவருக்கு ஞானம் கிடைத்தது உண்மை. அதுல தனக்கு கிடைத்த யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே அவர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையன் ரொம்ப அழகா சொல்றான். எதை பத்தியும் பூசி மெழுகல. இஸ் an ஓப்பன் புக். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது முடிஞ்சா நீங்க போய் பாருங்க. அது போல போன முறை நாம நாடிகளை பத்தி பார்த்தோம். இப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய தன்மாத்திரைகள். தன்மாத்திரைகள்ல என்ன? இப்ப நம்ம காதுங்கிறோம். காதுங்கிறது ஒரு ஞான இந்திரியம், ஞானேந்திரியம். ஞானத்தை நமக்கு இந்த உலகத்தை நமக்கு புலப்படுத்தக்கூடிய ஒரு கருவி. அது காது. அதனுடைய தன்மாத்திரை என்ன? சப்தம். அதாவது கருவி என்பது ஒன்று, அதனுடைய இயல்பு என்பது ஒன்று. இப்ப எப்படி நமக்கு ஹீரோ ஹோண்டா பைக் இருக்குது, இன்னோவா இருக்குது, சுமோ இருக்குது, நிறைய கார்லாம் இருக்கு. அந்த காருடைய பிராண்ட் தெரியுது நமக்கு. அதனுடைய இயல்பு என்னங்கிறப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் மைன்யூட் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுதான் இந்த பிரகிருதியார்ந்த இயல்பு. இப்ப நம்ம அதை ஆரம்பிக்கலாம். தன்மாத்திரைகள் 5. இதுல கடப்பா சுவாமிகள் அவரே எழுதிய கவிதை என்னென்ன? உன்ன அரிதான தன்மாத்திரையை கேட்பாய் உரைப்பார் சப்த ஸ்பரிசமுடன் ரூப கந்தம் என்னும் இவை தமிழ் சப்தமது செவியில் கேட்டு இயல் ஸ்பரிசம் உடம்பு சுகம் அறியும் ரூபம் கண்ணும் உருகாணும் ரசம் இனிப்பை காட்டும் கருது கந்தம் நாசினியில் கந்தம் காணும் சொன்னவகை 5ம் உயிர்கூறா என்று சொல்லு கண்மேந்திரியம் தான் 5 உண்டோ அப்படின்னு நான் எழுதுறேன். நான் இதுல வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். போன வாரம் டைம் இல்லை, இந்த வாரம் நான் பண்ணிட்டு உங்களுக்கு இமெயில நான் எல்லாத்தையும் அனுப்புறேன். அது என்னுடைய கையெழுத்து தான் இருக்கும். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆனா ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமையா படிங்க. அப்போ உங்களுக்குள்ள அதை உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நிலை உயரும். இதுல முதல்ல வந்து சொல்றது சப்தம். சார் இங்கிலீஷ்ல அனுப்புறீங்களா சார்? இங்கிலீஷ் தானே? அருண் தமிழ் அருண் என்ன பண்ண சொல்றீங்க? பிரியா படிச்சு காட்ட சொல்றீங்க. அவளுக்கும் தெரியும், 2 பேரும் ஸ்லோ தான். அதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. ஜீவ பிரம்மைக்கு வேதாந்த ரகசியம் தெலுங்கு புஸ்தகம். அவர் தெலுங்குல இருந்து யாரோ புண்ணியாத்மா தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. அவ்வளவு. அப்பா அருண் சார், கூகுள் டிரான்ஸ்லேட்ல நீங்க அந்த பேஜ அப்படியே நீங்க வச்சேன்னா அது அப்படியே இங்கிலீஷ்க்கு மாறிடும். ஓ ஓ சரி. ஓரளவுக்கு சில இது கொஞ்சம் ரிலேட்டடா வராது, பட் 90% வந்துரும். சரி சரி, தேங்க்யூ நிஷா. நிஷா குரல் கேட்டு நிஷா வருதியன்னு யோசிச்சு குரல் மூலமாவே அசரீரியா கேக்குது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து சப்தம். இது ஆகாசத்தின் தன்மாத்திரை. இது செவியின் உட்புறத்தில் உள்ள மெல்லிய ஜவ்வின் வழியாக சப்தத்தை கேட்பிக்கும். அது நம்மை உணர்வித்து நமக்கு அதனுடைய அர்த்தத்தை கொடுக்கும். இதுதான் வந்து தன்மாத்திரை, சப்தத்தினுடைய தன்மாத்திரை. சப்தத்தினுடைய தன்மாத்திரை அது ஆகாச தத்துவத்தின் ஒரு இயல்பு. அடுத்தது ஸ்பரிசம். ஸ்பரிசம் என்பது வாயுவின் தன்மாத்திரை. தொட்டு காட்டும் குணத்தை சருமம் மூலமாய் அறிவிக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா அவர் எப்படி பின்னி பிணைத்து ரிலேட் பண்றார் பாருங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். 3வது ரூபம். ரூபம் என்பது அக்னியின் தன்மாத்திரை. 10 வித ரூபங்களையும் கண்களின் மூலமாய் காட்டுவிக்கும். அந்த 10 வித ரூபங்கள் என்னன்னு போன கிளாஸ்ல பார்த்தோம். அந்த கருவிகளை பார்த்தப்ப கண்கள்ங்கிறப்ப சொன்னப்ப அந்த 10 ரூபங்கள் என்ன அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அடுத்தது ரசம். ரசம் என்பது ஜலத்தின் தன்மாத்திரை. நாவின் மூலமாக அறுசுவைகளையும் உணர்விக்கும். அடுத்தது கந்தம். கந்தம் என்பது பூமியின் தன்மாத்திரை. கந்தம்னா வாசனை, நாற்றம். பூமியின் தன்மாத்திரை. நாசியின் வழியாக சுகந்த துர்க்கந்தங்களை அறிவிக்கும். இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் உண்டான ஒரு இயல்பான தன்மாத்திரை இருக்க. ஒவ்வொரு பூதங்களுக்கும் அந்த இயல்பை அறிந்து அதற்கான கருவிகள் தான் நம்முடைய ஞானேந்திரியங்கள். அதன் மூலமாகத்தான் இந்த உலகத்துடன் நம்மால் செயலாற்ற முடியும்.
கண் இருந்தாதான் பார்க்க முடியும். அந்த கண்கள் பார்க்கக்கூடியதுக்கு அடிப்படை வந்து அக்னி. அந்த அக்னியின் தன்மாத்திரை தான் கண்கள், அந்த ரூபம். புரியுதுங்களா? இப்ப சப்தம்னா காது இருக்கு, அதனுடைய தன்மாத்திரை என்ன? ஆகாசத்தின் தன்மாத்திரை சப்தம். அதுக்கு அந்த தன்மாத்திரை ஒண்ணு பார்க்கணும். நீங்க உங்களுக்கு செடி பிடிச்சிட்டு வச்சுவாங்க, ஜல்பு பிடிச்சிச்சுன்னு ஒரு வாசனையும் தெரியாது, ருசியும் தெரியாது. தெரியுங்களா? இப்ப உங்களுக்கு வந்து வாசனை தெரியாது, ஏன்னா பூமியின் தன்மாத்திரையான கந்தத்தை இதை பிளாக் பண்ணிட்டு மூக்க, அதனால அதை உங்களால உணர முடியாது. அதே நேரத்துல ருச்சி, நாக்கில் உள்ளக்கூடிய அந்த உமிழ்நீரானது தன்மை மாறி விடுகிறது, அதனால உங்களுக்கு ருச்சியை தெரியும். அதனால் கருவியும் சரியாக இருக்க வேண்டும், அதை உணரக்கூடிய அந்த தன்மாத்திரையும் சரியான அளவில் உன்னுடைய அந்த கருவியை இயக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அதுதான் வந்து இந்த தன்மாத்திரைகள். அதுக்கு மேற்கூறிய சர்வ இந்திரியங்களும், ஆனால் இவைகளெல்லாம் கருவிகளை ஒழிய இவற்றின் மூலமாக உணரக்கூடிய ஆன்மா நீ ஆக மாட்டாய். அதுதான் ரொம்ப அழகா எவ்வரி டைம் நம்முடைய உபதேச உந்தியாரை தான் பார்க்க வந்திருக்கு ரமண பகவான். அவர்கள் கருவிகள் உன்னுடைய இயல்பையாக ஆக மாட்டான், அவனுடைய ஆன்மாவை அவை அறியாது. ஆகவே இந்த தேகாதி இந்திரியங்கள் யாவும் ஜடம், ஆத்மா ஒன்றே ஞான ஸ்வரூபமாய் இருப்பதால் சித்து என்று சொன்னார். இது அவருடைய வார்த்தைகள். அடுத்தது அங்க போறார், அடுத்தது மண் புத்தி சித்தம், அடுத்தது அகங்காரம். அந்த பியூட்டிஃபுல்லா வந்து நாம இப்ப நாடிகள் பார்த்தாச்சு, தன்மாத்திரைகள் பார்த்தாச்சு, அதுக்கப்புறமா வந்து நாடிகளும் அவற்றின் குணங்களும் பார்த்தா அது ரொம்ப விஸ்தாரமா போறது, அது நமக்கு தேவையில்லை. ஒவ்வொரு நாடி பத்தி பேச முடியாது. அதுக்கப்புறமா சரீரம் என்பது என்ன? உடல். நம்முடைய சரீரத்ரயம். ஒவ்வொருத்தருக்கும் 3 விதமான உடல்கள் இருக்கின்றன. என்ன? பருவுடல், சூட்ச்ம உடல், காரண உடல். பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, காசல் பாடி. இந்த 3 தான் நம்முடைய உரை மாதிரி இருக்கு. We are being covered by these 3. அதுக்கு அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கார். என்ன? ஜீவர்களுக்கு உற்று திகழும் சரீரங்கள் 3 வகையா என்று மொழிவார்கள். ஆவதவை தூலமோடு சூக்குமம் சொல் காரணம் என்றே வால் அறிவினவர்கள் பகுத்து. வால் அறிவினவர்கள் தூய அறிவு. அதுக்கு திருக்குறள் இருக்குமே, அற்றால் தொழாறு வாலறிவு நற்றால் தொடர்ந்து ஒரு திருக்குறள் நினைவு. ஆக 3 விதமான உடல்கள் நமக்கு இருக்கின்றன. பருவுடல், சூட்சும உடல், காரணம். இதுல அவர் சொல்றார், ஸ்தூல சரீரம் என்பது என்ன? ஸ்தூல சரீரம் என்பது நம்முடைய ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் கூடி சப்த தாதுக்களுடன் கூடி மாமிச சரீரமாக இருப்பது தான் தூல சரீரம். அது சொல்ல வேண்டியதில்லை, இது அவர் வார்த்தைகள். அடுத்தது சூட்சும சரீரம். சூட்சும சரீரம் என்பது அந்த கரணங்களை உடையது. என்ன அந்த கரணங்கள்? மண், புத்தி, சித்தம், அகங்காரம். 4 அந்த கரணங்கள். இவை கண்களுக்கு புலப்பட மாட்டா, இவை சூட்சும சரீரத்தின் பாகங்களாக இருக்கின்றன. இதையே லிங்க சரீரம் என்றும் சொல்வார்கள். இந்த ஆஸ்ட்ரல் பாடியை இட்ஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஏ லிங்க சரீரம். அடுத்தது காரண சரீரம். காரண சரீரம் என்பது எல்லா விதமான இம்ப்ரெஷன்ஸ், எல்லா விதமான பதிவுகளையும் தனக்குள் இருக்கக்கூடியது. இது தூல சூட்சும சரீரங்களுக்கு ஜனன மரணங்களை உண்டாக்கக்கூடியது. நம்முடைய இம்ப்ரெஷன்ஸ் தான் அடுத்த உடலுக்கு, அடுத்த ஜென்மத்துக்கு நம்மளை எடுத்து போறோம். அதனால இம்ப்ரெஷன்ஸே இல்லாத ஒரு நிலை என்பது ரொம்ப 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 ரேர். அதனால ஏதோ ஒரு நிலையில ஏதோ ஒரு உடலுடன் ஒரு சக்தி நிலையாகத்தான் நாம் இருப்போம். அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் தூல சூட்சும சரீரங்களுக்கு ஜனன மரணங்களை உண்டாக்கி துன்பத்தையே சதம், துன்பம் தாண்டா இந்த வாழ்க்கை, துன்பம் தாண்டா இந்த வாழ்க்கை. யாரை கேளுங்க, துன்பம் தான் சொல்லுவாங்க, யாருமே ஆனந்தம் சொல்றது இல்லை.
ஏன்னா ஏதோ ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு, கூடவே வாங்க, ஏதோ ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. உங்களுக்கு வந்து ஆப்பிள் பிடிக்கலாம், உங்க மனைவிக்கு ஆப்பிள் பிடிக்காம போகலாம். ஆனா நான் வாங்கி கொடுத்த ஆப்பிளை நீ சாப்பிடுங்கிறப்ப கடனே சாப்பிடும். ஏன்டா இந்த மனுஷன் உயிரை வாங்குறான்னு. அவங்களுக்கு ஒருவேளை திராட்சை பிடிக்கலாம், உங்களுக்கு திராட்சை பிடிக்காம இருக்கலாம். ஆனா என்ன பண்றது, காம்ப்ரமைஸ். தி ஸ்தூல உடல் இருக்கிற வரைக்கும் யுவர் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் காம்ப்ரமைசஸ். ஸ்தூல உடல், சூட்சும உடல், காரண உடல். இதனாலதான் அந்த முரண்பாடுகள் டியூவாலிட்டிங்கிறதால தே பிகம் தி காஸ் அண்ட் எஃபெக்ட். காரண காரியமாக ஜனன மரணங்களை நமக்கு தோற்றுவிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால தான் இஃப் யூ வாண்ட் டு கோ பியாண்ட் திஸ், அந்த ஜடபரதா நினைக்கணும். தண்டராஜ் சார் ஏதோ ஸ்டாப் ஆயிருக்கு. நெட் கனெக்ஷன் ஏதோ ஸ்டாப் ஆயிருக்கு. ஆமா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிட் ஆயிட்டாரா? அப்பா வரலையா? ஆஹா, நடுவுல நெட் கனெக்ஷன் இதுவா டிராப் ஆயிடுச்சு. ஓ, ப்ராபபிலி இஸ் கனெக்டிங் அகைன் நினைக்கிறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ.